திரு கணேஷ், 2 அம்சங்களை குறிப்பிடார் டாக்டர் ரவிக்குமார். ஒன்று வந்து கேட்க வேண்டியது மத்திய அரசாங்கத்திட்ட, அதை விட்டுட்டு இங்கே கேட்குறாங்க. 2வது அருந்ததியர் உள்ளுட இடஒதுக்கீட்டை உதாரணமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, அதுக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு. அது இதில் பொருந்தாது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த சர்வேங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்குது, அதை எதை ஒப்பிட முடியாதுங்கிறாரு. உங்கள் பாயிண்ட் என்ன? இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, இப்போ 2 விஷயம். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்னா நாங்க கேட்க வேண்டிய இடத்துல தான் கேட்கிறோம். இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் சொல்லும் பொழுது பிஜேபி வந்து எதிரானவர்கள், சமூக நீதிக்கே இதானவர்கள், காங்கிரஸ் என்ன ஆதரவானவர்களா என்ன? காங்கிரஸ் மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டையும் சட்டநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டையும் கிடப்புல போட்ட கட்சி அது. நடைமுறைப்படுத்தாம கிடப்புல போட்டு ரிசர்வேஷனுக்கு எதிராக அன்னைக்கு எள்ளி நகையாடைய கட்சி அது காங்கிரஸ் கட்சி தானே. 2 பேருமே சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தான். நீங்க வலிமையா இருக்கும்போது, நாங்க வலிமையா இருக்கும்போது நம்முடைய அழுத்தத்தின் மூலமாக தான் அது பண்ண முடியும். 2வது விஷயம், SCA அருந்ததியர் இடஒதுக்கீடு சொல்லும் போது அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கும் குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்கறாங்க. இப்ப அதுக்கும் குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்கறாங்களே தவிர சென்செக்ஸ் கேட்கல. இப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கும் கேஸ்ட் பேஸ் சென்செக்ஸ் அவங்க எங்க அந்த கேள்வி இல்லைங்க. அது சொல்லுங்க. நீங்க SCA கேஸ் வந்து அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஏன்னா வந்து அது குவான்டிஃபைபிள் டேட்டா இல்ல, சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியுமா என்கிற பிரச்சனை. அதுவும் OBC பிரச்சனையினால தான் சப் கேட்டகரைசேஷன் பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போச்சு. அதுல வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடையும் சேர்த்திருக்காங்க. ஆனா அது வந்து டேட்டா குவான்டிஃபைபிள் டேட்டா கிடையாது. சப் கேட்டகரைசேஷனே பண்ண முடியுமா முடியாதாங்கிறத வச்சு ஓகே அத சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியும்னு தான் இப்ப வந்து இந்த 1 year MBC கேஸ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் ஆல் தி அத்தாரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் தி ரைட் டு சப் கேட்டகரைஸ்ன்றது தெளிவா இப்போ இந்த 1 yearகளுடைய 10.5% ரிசர்வேஷனுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. அது அண்ணனுக்கும் தெரியும். நான் சொல்றது என்ன, ஆட்சியின் போது அதுதான் நடத்தப்பட்டது திரு கணேஷ். 10.5% சப்டேட்டா பண்ணி, ஆனா அதை ஏற்றல, நீதிமன்றம் ஏற்கல. இல்ல நீதிமன்றம் அந்த பாயிண்ட் ஏத்துக்குச்சு. சப்டிவிஷன் பண்றதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க. they uphold it, they are striking it down. எங்க வந்து அவங்க வந்து இத ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்கன்னா குவான்டிஃபைபிள் டேட்டா. இவங்க வந்து சமூகத்திலயும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறாங்கன்றதுக்கான டேட்டா கொடுங்க அப்படின்றது கேக்குறாங்க. நான் இப்ப SCA நான் முன் சொன்னா எந்த இடஒதுக்கீடு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்தாலும் they are asking about quantifiable data, தரவுகளை கேக்குறாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல SCA எது நின்னுடும். அடுத்து வர விஷயம் அவங்க SCAக்கு வந்து இந்த குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்பாங்க. இப்ப இந்த குவான்டிஃபைபிள் டேட்டா ஒட்டுமொத்தமாக தேவை. இப்ப நாங்க வந்து இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் தொடர்ச்சியாக சொல்றோம் சம்பந்தம் இல்லன்னு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். எது இப்ப முதன்மையா வேணும்? 2மே தான் வேணும். சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நிலைநாட்டுவதற்கு இப்ப EWC வந்து நீங்க நாங்க எல்லாருக்கும் தான் கொடுங்கன்றோம். உயர் சாதி மக்களுக்கும் சேர்த்து அவங்களுடைய தலையை எண்ணி அவங்களுடைய அடிப்படையில அவங்களுக்கான இடஒதுக்கீடும் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லல. பெரியார் சொன்ன சமூக நீதி என்பது வகுப்பு வாரிப்பது 100% வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப நாங்க 10.5 ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறோம்னு சொன்னா 10.5% இடஒதுக்கீடு நீங்க வந்து இதே இடத்துல சொன்னீங்க. எங்க விக்கிரவாண்டியில வந்து 15% கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்தது முதல்வர் தான். அதற்கு பிறகு 2021 ஆட்சி அமைஞ்ச பிறகு 2021ஆம் ஆண்டே நாங்க போய் முதலமைச்சரை சந்திச்சோம். அன்னைக்கு எந்த தேர்தலும் வரல சார், அன்னைக்கு எந்த தேர்தலும் வரல, அன்னைக்கே நாங்க சந்திச்சோம். அதற்கு பிறகு 4 தடவை சந்திக்கும் போதும் ஒரு தடவை கூட மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற விவாதம் எல்லாம் எங்களுக்கு பதிலா வரல. குவான்டிஃபைபிள் டேட்டா TNPSC ஏற்கனவே அவங்க நிலைப்பாடு அதுதானே. புரியல. இல்ல திமுக நிலைப்பாடு தொடர்ச்சி அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அதை பத்தி விரிவா கான்சென்ட்ரேட் பேசுவாங்க. இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த 10.5க்கும் அவசியம் இல்லன்றோம் நாங்க. இல்ல நாங்க உங்களுக்கு சர்வே நடத்த வேண்டிய சென்சஸ் நடத்த வேண்டியது மத்திய அரசாங்கங்கிறது தான் திமுக தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கு. 100% நாங்களும் அதுக்கு தான் போராட்டம் பண்ணோம். 2019 அதே பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும் போதுதான் நாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். தொடர்ச்சியாக நாங்களும் தான் கேட்டுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நேரத்துல நாங்க கேட்கல. எங்களோட வலிமை அதிகமாக இருக்கும் போது எப்படி UPA 1ல OBCக்கான உயர்கல்வியில இடஒதுக்கீடு போராடி கொண்டு வந்தோம் பாருங்க. யாரும் வர அந்த மாதிரி எங்களால கொண்டு வர முடியும். இன்னைக்கும் நம்ம அது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வந்ததா அல்லது கூட்டணியாக வந்ததா, அதை எப்படி பார்க்கணும்? அப்ப எதை சொல்றீங்க? அந்த நீங்க உயர்கல்வியில கிடைச்ச இடஒதுக்கீடு UPA 1 கவர்மெண்ட் மீட்டிங்ல DMK எங்களுக்கு ஆதரவே கொடுக்கல. ஓகே ரைட். பாட்டாளி மக்கள் கட்சி OBC ஃபெடரேஷனை உருவாக்கி முலாயம் சிங் யாதவ், லலு பிரசாத் யாதவ் இவங்களுடைய துணையோட அங்க UPA 1ல காலையில நடந்த அட்ஜார்ன் பண்ணி ஈவினிங் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு கொண்டு வந்தோம்.
இப்ப நாங்க 10.5% இடஒதுக்கீடு எங்க கேட்க வேண்டிய இடத்துல தான் கேட்கிறோம். உங்ககிட்ட அனைத்து இப்ப வந்து என்டிஏல முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால அதே வலிமையோட இருக்கீங்க, இப்ப அதை பண்ண முடியும் அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? ஏன்னா தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி கட்சி நீங்க தான். கண்டெஸ்ட் பண்ண அடிப்படையில கட்சி இப்ப தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல. ஓவரால் ஒரு இந்தியால என்டிஏ கூட்டணிக்கு அங்க வந்து முக்கியமானதோ பவர்ஃபுல்லோ எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? எங்களுடைய விஷயம் நாங்க சொல்றதுன்னா, அன்னைக்கு வந்து நாங்க 6 MP இருந்தோம், 2 அமைச்சர் இருந்தோம். எங்க 6 MP உடைய ஒரு அளவுக்கான அழுத்தம் எங்க குடிக்க முடிஞ்சது, அதனால நாங்க வாங்கணும். இப்ப இதே இடத்துல தமிழ்நாட்டுல நீ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 10 MP இருந்திருந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்த வச்சிருப்போம். ரைட், அதுதான் நாங்க சொல்றோம். ஓகே, ரைட். முதல் கட்ட எடுத்துக்கிறேன் திரு கான்ஸ்டன்டைன். இதுல மாநில அரசுக்கு போதுமான ஆர்வம் இருக்கிறதாங்கிறதா அடிப்படையாக அவங்க முன்வைக்கிற கேள்வி. இதுல முக்கியமா 2 விஷயம் சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி 6 MP எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 2004 அவங்க 6 MP எப்படி வந்தாங்க? திமுக ஆதரவு கொடுக்கலாம் 6 MP எப்படி வந்தது? இன்னொன்னு சொல்றேன், கூட்டணி யார் கூட்டணி? உங்க கூட்டணி, திமுக கூட்டணி. அப்ப திமுக ஆதரவு கொடுத்தானே நீங்க 6 பேர் வந்தீங்க, அப்படிதான் அர்த்தம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 23 பேர் நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி வந்தோம் சார் நாங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு நாங்க ஒரு நாளும் வந்து எங்க கூட்டணி கூட இருந்தவங்கள நாங்க கழட்டி விட்டோம் நாங்க சொன்னதே கிடையாது. நாங்க கூட்டணியா தான் ஜெயிச்சோம்னு என்னைக்கு நன்றி விசுவாசத்தோட இருப்போம். நாங்க துரோகம் பண்றது இல்ல எப்பவுமே. நாங்க எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கோமோ அப்பெல்லாம் எந்த கூட்டணியோட ஜெயிச்சோமோ அந்த கூட்டணி கட்சிகளோட தான் ஜெயிச்சோம் தான் பேசுவோமே ஒழிய, கூட்டணி முடிஞ்ச உடனே அவங்க எங்களோட சேரல, அவங்கள வச்சு நாங்க ஜெயிக்கலாம் நாங்க பேசினதே கிடையாது. ஏன்னா நாங்க கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கணும். அதனால இருங்க கணேஷ், முடிச்சிடறேன். இப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், என்டிஏக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு. அன்புமணி ராமதாஸ் என்னவா இருக்காரு? ராஜ்யசபால இருக்காரு. ராஜ்யசபா MP தானே அவரு. MP அவரால் முடியும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் அவர் ஒரு கட்சி, நான் ஒண்ணு சொல்றேன், கூட்டணி அரசுல வலிமையாக கேட்டு பெறக்கூடிய இடத்துல, டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு எண்ணிக்கை முக்கியங்கிற. நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியா முழுக்க 27% மண்டல் கமிஷனை கொண்டு வரும்போது ஒரே MP முரசொலி மாறன் 1989. வலிமை என்பது நாட் பிகாஸ் ஆஃப் த நம்பர். அதனால முடியும். அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் தான் கூட்டணி வச்சாரு, அவர் தான் போய் பேசினாரு. அப்ப அவர் நினைச்சா முடியணும்ல. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மாநில அளவுல இதை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு பாட்னா தீர்ப்பு என்ன சொல்லுது? உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க முறைப்படி அதை செய்யணும் அப்படின்னா அதை ஒன்றிய அரசு செய்யணும். ஒன்றிய அரசு செய்தால் நாம இதை கொடுக்க போறோம். கொடுக்க கூடாதுன்னோ இல்ல, முதல்ல MBCன்னு ஒன்று உருவாக்கி வன்னியர்களுக்கு அந்த 20% இடஒதுக்கீட்டில் கொடுத்தது யாரு? என்னப்போ வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பதை போல இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருப்பதோ அல்லது தம்பி கணேஷ் அவர்கள் பேசுவதோ எந்த வகையில் நியாயம்? 20% இடஒதுக்கீடு நாங்க தானே கொடுத்தோம். அந்த போராட்டத்தில் இறந்த 21 பேர் பிளஸ் 9 பேர் தனியாக இறந்தவங்க 30 பேருக்கும் தியாகிகள் சொல்லி நாங்க தானே கொடுத்தோம். எது கொடுக்கல? வன்னியர்களுக்கு அண்ணன் சிவசங்கர் வந்து சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், 10.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு வேணும்னா இதை நாம் நிலைநிறுத்த வேணும்னா கண்டுடைப்புக்காக நம்ம அறிவிச்சுட்டு போயிடலாம். நீங்க எப்படி வந்து மார்ச் மாதம் அறிவிச்சுட்டு ஏப்ரல் மாதம் தேர்தலை சந்திச்சிங்களோ அப்படி தேர்தலை சந்திக்கிற இடம் இல்லை திமுக. திமுக இதுவரைக்கும் எது செய்திருக்கிறதோ அது எங்கேயுமே அடி வாங்கினது கிடையாது. நாங்கள் செஞ்சிருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடு, இது மாதிரி நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொன்றிலும் காரண காரியங்களோடு செய்திருக்கோம். அதனால நாங்க வந்து அடி வாங்குறது இல்ல. இப்போ நாங்க பழையபடி கண் தொடச்சு இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர் என்ன கேட்கிறாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அல்லது அதுக்கு முன்னாடி தேர்தல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அது நகரவே இல்லை, நடக்கவே இல்லை அப்படிங்கறதோட சுட்டி காட்டுறாரு. அதாவது நம்ம 21 கொடுக்கிறதுக்கு நாங்க 21 வாக்குறுதி கொடுக்கும் போதே மாண்புமிகு தலைவர் சொல்லும் போது நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவும் இல்ல. நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவா சொல்லுது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் நீங்க கண்டுடைப்புக்காக தான் செய்யணும். அதை மாண்புமிகு முதலமைச்சர் விரும்பல. உங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்கணும்னா நீங்க கமிட்டி போடணும். கமிட்டி போட்டு நீங்க அதுல குறைவா இருக்கீங்களாங்கிறத பார்க்கணும். உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் ஒன்று தம்பி கணேசுக்கு சொல்றேன், அவரை போலவே வன்னியர் சமூகத்திற்கு ஏகோபித்தவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, பல இயக்கங்கள் இருக்கிறது. அந்த பல இயக்கங்களில் எங்களது சகோதரர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள், இந்த 20%த்தில் 13.5% வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கிறது, நீங்கள் 10.5% குறைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படியானால் நாம் இதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும், அமைத்து அதை பார்க்க வேண்டும், எது உண்மை என்று தெரிய வேண்டும். உண்மையிலே வன்னிய மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் 2 இடத்தை எடுக்கிறார். ஒன்று என்னவென்றால், ஒன்றிய அரசு முறைப்படி எடுத்துவிட்டால் அது அங்கீகாரமானது. 2, நாம் கொடுப்பதால்
10.5% வன்னியர்கள் இடம் சுருங்கிவிடக்கூடாது, அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனையும் தெரிந்துதான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இதில் எந்த இடத்தில் பிரச்சனை வருகிறது? பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுவதற்காக ஏதோ நான் தம்பி சொன்னார உள்ஒதுக்கீட்டில் வந்து நம்ம உயர் கல்வியில் வந்து 27% நாங்க போராடலையா?